ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆண்டுடைய கிருபையினால் இந்த லெந்து நாட்கள் தொடங்கி 7 நாட்கள் அவரை பாடி துதித்து ஆராதித்து வசனங்களை தியானிக்க இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 8வது நாளுக்காக ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி வலியுறுத்துகிற காரணம் என்ன? ஏன் இந்த லெந்து நாட்கள்? மனம் திரும்பி வாழ்வதற்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். இந்த லெந்து நாட்கள் மூலமாக, தவக்காலம் தபசு நாட்கள் மூலமாக பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று குறிப்பிடுகிறது. ஒரு பாவி, எந்த பாவத்தில் இருக்கிற நபராய் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மனுஷன் தன்னுடைய குறைகளை உணர்ந்து தன்னுடைய தப்பிதங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விலகி வந்து ஒரு பாவமும் அறியாத ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்தால் விடுதலை அடைந்து வாழும்போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அதே நேரத்திலே அந்த மனம் திரும்புகிற அந்த மனிதனுடைய உணர்வுகளும் மாற்றப்படுகிறது. 2வது, இந்த தியான நாட்களில் நாம் முக்கியப்படுத்துகிற விஷயம் என்ன? ஒவ்வொரு இருதயமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் பாவ கரை வந்துவிட்டால் படைத்த தெய்வத்தை பார்க்க முடியாது, படைத்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை கண்களால் பார்க்க முடியாது, காதுகளால் கேட்க முடியாது, வாழ்க்கையில் உணரவும் முடியாது, அதை பெற்று உரிமை கொண்டாட முடியாது. தனிமையாக்கப்பட்டவர்களாய், பிரிக்கப்பட்டவர்களாய், வாழ்க்கையில் போராட்டத்தின் எல்லைக்குள் கடந்து போய் அனாதைகளைப் போல அலசடிப்பட்டு வாழ்கிற ஒரு உணர்வுக்குள்ளே மாறிவிட முடியும். ஆனால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவரை பார்க்க முடியும். இந்த இருதயத்தில் உள்ளதான அசுத்தங்களை போக்குவதற்கு தான் சுத்திகரிக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் மரித்தார். அந்த சிலுவையில் மரிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிறது 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப இந்த சுத்திகரிப்பதற்காக தான், அந்த சுத்திகரிப்பை கொடுக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க 2000 வருஷத்துக்கு முன்பாகவே கடந்த செய்தியில் சொன்னேன், அவர் முன்குறிக்கப்பட்டார் என்று, ஏசாயாவில் உள்ள வசனம். ஆனால் இன்னும் கூடுதலாக தானியேல் என்ற தீர்க்கதரிசி அவரை குறித்து ஒரு வார்த்தையை எவ்வளவு தெளிவாக, விளக்கமாக, நேரடியாகவே சொல்லுகிறார் பாருங்கள். தானியேல் 9:26 அந்த 62 வாரங்களுக்கு பின்பு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒன்று அவரை குறித்து சொல்லப்பட்ட நாள். 62 வாரங்கள். அதன் பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா யார்? ஆண்டவர் இயேசு. யூதர்கள் இன்று வரைக்கும் அவரை மேசியா வருவார், மேசியா வருவார், விடுதலையை தருவார், நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், ரோம ஆட்சியை அகற்றுவோம், நாங்கள் ஆட்சி அமைத்து நாங்கள் ஆளுகை செய்வோம் என்று இன்று வரைக்கும் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மேசியா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதின்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இதே எருசலேமில், இஸ்ரேல் நாட்டில் எருசலேமில், பெத்லெகேமிலே அவர் பாலகனாய் பிறந்தார். 30 வருஷமும் அங்கேதான் இருந்தார். 30 வயதில்
ஞானஸ்நானம் எடுத்தார். 3½ வருடம் அங்கே வல்லமையான பகிரங்கமான ஊழியங்களை செய்தார். இந்த ஊழியத்தின் பலனாக விடுதலை அடைந்தவர்கள் அநேகர், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்ப இவருடைய அந்த ஊழியத்தின் காரியத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத யூதர்கள் எங்கே மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா மேசியாவின் தோற்றம் வித்தியாசமா இருக்கும், மேசியாவின் பிறப்பு வித்தியாசமா இருக்கும், மேசியா செயல்படுகிற விதம் வித்தியாசமா இருக்கும்னு அவங்க யோசித்து பார்த்தாங்க. அவர்கள் யோசனைக்கு மாறாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பும் வளர்ப்பும் ஊழியமும் இருந்ததினால் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவாகிய அந்த தெய்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இயேசுவை பிடித்து ரோம அரசாங்கத்தில் அர்ப்பணித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். இங்கே குறிப்பிடப்பட்ட வார்த்தையின்படியே மேசியா சங்கரிக்கப்பட்டார். பல வருஷத்துக்கு முன்பு மேசியாவாகிய இயேசுவை பற்றி இப்படி ஒருவர் வரப்போகிறார், இவர் அழிக்கப்பட போகிறார், கொலை செய்யப்பட போகிறார், சங்கரிக்கப்பட போகிறார் என்று முன் குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்த இடத்தில் நடந்தது. ஆனாலும் தமக்காக அல்ல, அவருக்காக அவர் அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும், நகரம் பரிசுத்த ஸ்தலம் எது? இஸ்ரேல் நாட்டில் உள்ளதான முக்கியமான ஒரு காரியங்களை தான் குறிப்பிடுகிறது. வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற ஒரு ஆட்சி இருக்குமா, அதை அவங்க அழித்து போடுவாங்க. அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இந்த நாள் வரைக்கும் எருசலேமில், இஸ்ரேல் நாட்டில் உள்ள யுத்தங்களும் பிரச்சனைகளும் நீங்கள் அறிவீர்கள். இது இந்த இடத்தில் சொல்லப்பட்டதான அடுத்த 27 பாருங்க. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போதும் பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் இறங்குவார். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். தானியேல் சிலுவை மரணத்தை குறித்தும் அதன் பிறகு நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்தும் தெளிவாக இந்த இடத்தில் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். இதற்கு ஏற்றபடி இசைந்துதான் சகரியா 13ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்கிற முன்கூட்டிய அவருடைய மரணத்தை குறித்து இந்த குறிப்பிட்ட வசனமும், சங்கீதம் 22 முழு சங்கீதத்தையும் படித்து பாருங்கள். தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து வார்த்தை வார்த்தையாக அங்கே நாம் பார்க்க முடியும். எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்தார் என்பது, அவர் மரிக்க போகிறார்னு முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பு நிறைவேறியது. இதை யாரும் மறுக்க முடியாது. இது உண்மையான காரியம். இந்த மரணத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் 175 முறை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ஒட்டி உள்ளதான வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தது, வாழ்ந்தது, மரித்தது எல்லாம் உண்மையான காரியம். இன்னைக்கு மரித்த இயேசுவாக அல்ல, அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் பாவத்தில் மரித்தவர்கள் மீட்கப்பட வேண்டும், அவர்கள் பரலோகம் சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த 2000 வருஷமா அவரே சொன்னார், எல்லாருக்கும் போயிட்டு இந்த மரணத்தின் செய்தியை சொல்லுங்க, ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறட்டும், விடுவிக்கப்படட்டும், பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று போயிட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். அதனால்தான் இந்த நாட்களில் இந்த மீடியாக்கள் மூலமாகவும்
அந்த நாட்கள்லாம் நேரடியா போய் பண்ணோம். ஆனா இன்றைக்கு இந்த மீடியா வசதி இருக்கிறதுனால ஆண்டுடைய வார்த்தையை அந்தந்த நாளுக்குட்பட்டு அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகாம எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த மரணத்தின் சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இயேசு உங்களுக்கும் உரியவர். யாருக்கோ என்று கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. இதை யார் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ரட்சிப்பை பெறுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.